புதுச்சேரியிலிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்ட விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். காமராஜ், இப்ப 12 மணியை தாண்டி போயிட்டு இருக்கும் போது மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு உற்சாக மிகுதியில இருக்காங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அப்படின்னு குறிப்பிடுங்க. முன்னாடி இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது இப்ப மக்களோட வருகை அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஆலயத்துக்கு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கறதையும் குறிப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவோட பிறந்த தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிற நிலையை இயேசு கிறிஸ்து குடியில் பிறந்திருக்கிறார். அதாவது இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரியில பல்வேறு வெளிநாட்டிலிருந்தோ பல்வேறு மாநிலங்களிலிருந்தோ மக்கள் இந்த பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அதை நீங்க நேரடியாக பார்க்கலாம். நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கப்ஸ் தேவாலயம், அதாவது புனித மேரி தேவாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் அதிகமானோர், அதை குறிப்பாக சுற்றுலா பயணிகள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்த பகுதிகளில் கடந்து இருக்காங்க. அவங்க தொடர்ந்து இந்த பகுதியில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், அதாவது பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்கள்ல இருந்தும் இந்த பகுதியில் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க அதை குறிப்பாக இந்த கப்ஸ் தேவாலயத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 3 மொழிகள்ல இந்த கிறிஸ்துமஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது பிரெஞ்சு, ஆங்கிலம், தமிழ் ஆகிய 3 மொழிகள்ல திருப்பலிகள் நடைபெற்று அந்த திருப்பலிகள் இங்க தெரிவிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கிறிஸ்துமஸை கொண்டாடி வராங்க. இப்போ புதுச்சேரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து ஒருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிட்டு வராங்க. நம்மளுடைய இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ சார் நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? கிறிஸ்துமஸ் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கீங்க? வில்லியனூர் தான், பாண்டிச்சேரி தான். சார் நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க எந்த அளவுக்கு இருக்கு? கடந்த ஆண்டு இந்த ஆண்டு எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியா கொண்டாடிருக்கீங்க? போன வருஷம்லாம் மழை நிறைய இருந்துச்சு. இந்த வருஷம் போன வருஷம் அதனால நிறைய பேர் புதுசாக காணாமல் போயிட்டாங்க. இப்போ நிறைய ரஷ், நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது தொடர்ந்து இந்த புதுச்சேரி பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கண்டிப்பாக இணைஞ்சிருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? எந்தெந்த பகுதிகளில் கொண்டாடிட்டு இருக்காங்க? பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் மட்டும்தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிறிஸ்துமஸ் இந்த வாட்டி புதுச்சேரியில் எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கு? மழை பாதிப்பு இருந்து அதுக்கான சிறப்பு பள்ளிகள் நடைபெற்றிருக்கா? ஆமாம், நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாண்டிச்சேரி ஃபுல்லாக அங்கே எல்லா சர்ச்லேயும் எல்லா மக்களும் சேர்ந்து சந்தோஷமாக எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 டேஸாகவே நல்லா போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே செலிப்ரேஷனாக இருக்குது. புதுச்சேரியில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது களை கட்டி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு தேவாலயங்களும் மக்கள் தொடர்ந்து தங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருக்கு ஒருவர் அது கிறிஸ்து பிறந்த இந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொருக்கு ஒருவர் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு தங்களுக்கான அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. குடும்பமாக, அதாவது மதங்களை கடந்தும் சமயங்களை கடந்தும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயங்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி மக்கள் கிறிஸ்துமஸ்ல என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க, சிறப்பு பிரார்த்தனைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ். அடுத்ததாக திருச்சியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிருந்தா. அவரிடம் கேட்கலாம். பிருந்தா, ஏற்கனவே பல ஆலயங்கள்ல இருந்து நீங்க சொன்னீங்க என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல மக்கள் ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னு. இப்ப குழந்தை இயேசு கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்பட்டுச்சா? அந்த காட்சியை பார்த்த மக்கள், குறிப்பா முதல் முறையா பாக்குற குழந்தைங்க எல்லாம் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்களா? அதை பத்தி குறிப்பிட முடியுமா? பிரியதர்ஷினி, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, அதாவது கடவுளே நம் வீட்டிற்கு பிறக்கிறார், இந்த பூமியில் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பிறக்கிறார். அத்தகைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை திருவிழாவாக கொண்டாடுவதுதான் திருச்சி மக்களுடைய ஒரு மன மகிழ்ச்சியாக இங்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருச்சி எடத்தெரு பகுதியில் இருக்கக்கூடிய உலக மீட்பர் பசிலிகா சகாய மாதா திருக்கோயில்ல தான், இந்த பேராலயத்தில் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கோலாகலமாக களை கட்டி இருக்கிறது. ஒரு பக்கம் கோயிலுக்குள் போடப்பட்டுள்ள இருக்கைகள்ல அமர்ந்து இந்த திருப்பலியை கண்டு ரசிக்க
இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மறுபக்கம் ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை. தேவாலயத்தில் இருக்கக்கூடிய மணல் திட்டுக்கள்ல குடும்பமாக புத்தாடைகள் அணிந்தபடி இங்கு வந்திருந்து தங்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்துல பொதுமக்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா குழந்தைகள், இந்த நேரத்துல எல்லாம் நல்லா படுத்து தூங்கக்கூடிய குழந்தைகள் இந்த கிறிஸ்து பிறப்பை வரவேற்பதற்காகவும் இந்த திருப்பலியில் பங்கேற்பதற்காகவும் தங்களுடைய பெற்றோர்களுடன் வந்திருந்து இந்த மைதானம் முழுவதுமே சுற்றி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையே நம்ம பார்க்கலாம். இப்படியாக குறிப்பாக இந்த தேவாலயத்தை பொறுத்தவரை சிறப்பே கிறிஸ்து பிறப்பை தத்ரூபமாக காட்சிப்படுத்துவதுதான். அந்த வகையில கிறிஸ்து பிறப்பை காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு குறிப்பாக இஸ்ரேலில் நடைபெறக்கூடிய போர் பதற்றம் தணிய வேண்டும், உலக அமைதி நிலவ வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குடும்பத்தினரோடு சிலர் இருக்கிறார்கள், அங்க கேட்கலாம். பாப்பா வணக்கம். கிறிஸ்துமஸ் திருப்பலி எப்படி இருந்துச்சு? என்ன ஸ்பெஷல் கிறிஸ்துமஸ்னாவே? நீங்க இந்த டைம்ல இந்த திருப்பலியில கலந்துக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. கிறிஸ்துமஸ்ங்கிறது எப்பவுமே ஸ்பெஷல் தான், அது தனியா சொல்லணும் கிடையாது. அவர் கிறிஸ்து ஏசப்பா நமக்காக பிறக்கிறார், அதுவே ஒரு ஸ்பெஷல் தான். அதுக்காக தான் நாங்க வந்துருக்கோம். இந்த தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து பிறப்பு ரொம்ப தத்ரூபமா காட்சிப்படுத்தப்படும். இந்த ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க யாரோட வந்திருக்கீங்க? புது ட்ரெஸ், இன்னும் என்னென்ன செலிப்ரேஷன்ஸ் இருக்கு கிறிஸ்துமஸ்க்கு? நான் எங்க அம்மா அப்பாவோட வந்திருக்கேன். அம்மா அப்பா அங்க இருக்காங்க, சித்தி இங்க உட்காந்துருக்காங்க. நாளைக்கு எங்க ஏரியால போட்டிலாம் நடத்துவாங்க. பிரியதர்ஷினி குடும்பமாக வந்திருந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக அந்த கோயிலுக்குள் அமர்ந்து அதை காண்பதை காட்டிலும் இந்த மாதிரி குடும்பமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய பண்டிகைகளின் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். சிறுவர்கள் அதிகமா இருக்காங்க. பேசலாம். தம்பி, கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கும். என்னென்னலாம் ஸ்பெஷல் இந்த செலிப்ரேஷன்ல? இன்னும் என்னென்னலாம் பண்ண போறீங்க நீங்க? நாளைக்கு செலிப்ரேஷன்ஸ் வேற இருக்குல்ல? நாளைக்கு கேம்ஸ், கேக் வெட்டுவோம், காசு எல்லாம் எல்லாத்துலயும் முட்டி போட்டு வாங்குவோம். ஜாலியா பசங்களோட வைப் பண்ணுவோம். குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. பெரியவர்களும் இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு குழந்தைகளை அழைத்து வருபவர்களே பெரியவர்கள் தான். அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். கிறிஸ்து பிறப்பை வரவேற்க என்னென்ன சிறப்பு இருக்கு? இந்த திருப்பலி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பலி கண்டு கிடைக்க. இந்த கிறிஸ்துமஸ் ஏசப்பா பிறந்ததுக்கு இந்த 2025 ரொம்ப நல்லபடியா கிறிஸ்துமஸ் ஏசப்பா பிறந்ததுக்காக கோடாடி கொண்டு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா தரப்பு மக்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக கை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இந்த திருப்பலியில பங்கேற்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இருக்கவங்கள்ட்ட பேசலாம். ஆனா வணக்கம். இந்த திருப்பலி எப்படி இருந்துச்சு? குழந்தையோட வந்திருக்கீங்க, என்ன இருக்கு செலிப்ரேஷன்? இங்கு பலருமே இந்த கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். புத்தாடைகள் அணிந்து, குறிப்பாக நாளைக்கு கிறிஸ்துமஸ் என்ற போதிலுமே இன்றே இந்த புத்தாடைகள் அணிந்து தங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான இளைஞர்கள், சிறுவர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த திருப்பலியில பங்கேற்று தற்போது திருப்பலி நிறைவு பெற்றது. தத்ரூபமாக குழந்தை இயேசு பிறந்த காட்சிகள் என்பது காட்சிப்படுத்தப்பட்டது. இவற்றை தொடர்ந்து நடைபெற்று வரும் திருப்பலி, இறைப்பாடல்கள் உள்ளிட்டவற்றை கேட்பதற்காக இங்க வந்திருந்த மக்கள் கூட்டம் தொடர்ந்து அலைக்கடலன இந்த பகுதியில் இருந்துட்டே தான் இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டோர் இந்த தேவாலயத்தில் கூடி இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்தபடி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரியதர்ஷினி. கணக்கில் எடுத்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிருந்தா.